ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன். நான் வீட்டுக்கு அப்படியே மாப் போட்டுட்ருக்கேன். தம்பி தூங்க வச்சுட்டு சரி மாப் போட்டலாம், ஈவினிங் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு மாப் போட்டுட்ருக்கேன். எனக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஹேர் ஃபால் ஆகுது. ஃபீட் பண்ணுறதுனால தான் ஹேர் ஃபால் ஆகுதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. கண்ட்ரோலும் இல்லாமல் போயிட்டுருக்கு. என்னென்னே தெரியல. மைண்டும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருக்குது. அதனாலயா என்னன்னு தெரில. சரி கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. மாமா தான் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஒர்க் இருந்துச்சு, சரி அந்த கொஞ்சம் கேப் கிடச்சிச்சு, அதில் வந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு. சாய்பாபா கோயில் தான் வந்திருந்தோம். சாய்பாபாவும் பிள்ளையாரப்பாவும் என்னோடய இஷ்ட தெய்வம். நான் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மைண்ட் அப்செட்டாக இருக்க டைம்லலாம் கோயிலுக்கு போய் சாய்பா பிள்ளையாரப்பா கோயிலுக்குலாம் போய் தான் கொஞ்சம் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிப்பேன். அந்த மாதிரி இன்றைக்கும் வந்திருந்தேன். இது பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க வல்லக்கோட்டை முருகர் கோயில், நல்லா ஃபேமஸான கோயில். அங்கே வந்து பிள்ளையாரப்பா முருகர் எல்லாத்தையும் பார்த்து சாமி கும்பிட்டு நான் கிளம்பிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா மைண்ட் நல்லா ஃப்ரீ ஆயிடுச்சு. நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸான டைமில் என்ன பண்ணுங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.